புள்ளம்பூதங்குடி ஸ்ரீ வல்வில் ராமன் திருத்தல மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், இந்த உலகில் கஷ்யபர் என்றொரு படைப்பாளி முனிவர் இருந்தார். தேவியர் கத்ருவும் வினதையும் அவருக்கு மனைவியானார்கள். கத்ரு பாம்புகளுக்கும் தேவி வினதை பறவைகளுக்கும் தாயானார். சூரியனின் தேரோட்டியான அருணனும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வாகனமான கருடனும் அன்னை வினதையின் சிறுவர்களானார்கள். பறவைகளின் 2 பிரபுக்கள் உண்மையில் பெரும் வலிமை மற்றும் வீரம் கொண்ட சகோதரர்கள். ஒரு நாள் அவர்கள் இருவரும் சூரிய பகவானின் மீது ஏறிக்கொண்டிருந்த தங்கள் தந்தையை பார்க்க சென்றனர். அவை சூரியனின் சுற்றுப்பாதையில் ஒரே நேரத்தில் வானத்தில் பறந்தன. இளைய பறவை ஜடாயு வெப்பத்தால் சோர்வடைந்தது. சம்பாதி தன் சகோதரனிடம் பாசம் கொண்டவன். அவனை தன் சிறகுகளால் பாதுகாத்தான். அப்போது பெரிய சம்பாதியின் சிறகு எரிந்தது. 2 பறவைகளும் தனித்தனியாக தலை குனிந்து தரையில் விழுந்தன. சம்பாதி விந்திய மலையின் உச்சியில் விழுந்தான். ஜடாயு தண்டகவனத்தில் மயங்கி தரையில் விழுந்தான். அவர் தனது மூத்த சகோதரனை தேடினார். ஆனால் சிறந்த பறவைகளை கண்டுபிடிக்க இயலவில்லை. அதனால் அவர் அங்கே காடுகளின் நடுவே மிகுந்த துன்பத்துடன் வாழ்ந்தார். சம்பாதி பெரிய முனிவரிடம் அடைக்கலம் புகுந்தார். சிறகுகளின் ஆதாயத்திற்காக கெஞ்சி அவர் தொடர்ந்து துன்பப்பட்டார். உங்கள் வார்த்தைகளால் ராகுக்களின் அதிபதி எப்போது சேவை செய்வீர்கள்? அவர்கள் தங்களுக்கு சிறகு கிடைக்கும் என்றார்கள். முனிவர் இறைவனிடம் கூறினார்கள். ஜடாயு தண்டகவனத்தின் பஞ்சவடியில் வாழும் பறவை. தற்செயலாக காட்டில் வாழ்ந்த ஸ்ரீ ராமபிரானுடன் தொடர்பு கொண்டார். ஸ்ரீராமனிடத்தில் ராவணன் என்ற அரக்கன் வாழ்கிறான். அவர் ராமபிரான் சீதையின் புகழ்பெற்ற மனைவி ஜானகியை கடத்தினான். அப்போது அன்னை சீதை வேதனையில் ராமா ராமா என்று அலறினாள். இதை கேட்ட பறவைகளின் அரசன் ஜடாயு ராவணனை வழியில் துரத்தினான். பறவைகளுக்கும் அசுரர்களுக்கும் இடையே மிகவும் தாங்க முடியாத போர் நடந்தது. ராவணனை ஜடாயு பறவையால் கூட வெல்ல முடியவில்லை. ஆனால் ராவணன் சந்திரஹாசன் என்ற வாளை எடுத்து ஒரு பறவையை கொன்றான். உடனே ஆத்திரமடைந்த ஜடாயு அவரை துண்டு துண்டாக வெட்டி கீழே விழுந்தார். அன்னை சீதையை அழைத்து கொண்டு திடீரென்று வானத்தில் பறந்தான் ராவணன். ராவணன் சீதையை அசோகவனத்தில் வைத்தான். காட்டின் நடுவில் அன்னை சீதையை பிரிந்ததால் ராமர் வேதனைப்பட்டார். கருணையுடன் பரம புருஷரான ஸ்ரீஹரி பகவான் அவரை தேற்றினார். அங்கும் இங்கும் தேடி பார்த்தார். பறவைகளின் அரசர் அவரது உயிரை தொண்டையில் அடைத்து கொண்டு அவரது இறக்கைகள் துண்டிக்கப்பட்ட அவர் கீழே வீசப்பட்டார். அவரை பார்த்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பெரும் புலம்பலில் கதறி அழுதாள். அன்னை சீதையின் பிரிவும் ஜடாயுவின் மரணமும் கூட அழுவதற்கு காரணமாயிருந்தது. ராமபிரானே, தாம் நீரூடி வாழ்க. தாம் அன்னை சீதையின் உடனிருந்து ராஜ்யத்தை அடைவீராக. ராவணன் அன்னை சீதையை கடத்தினான் என்றார். கூறுவாய் கூறுவாய் என்றபடி ஸ்ரீ ராமபிரான் கூப்பிய திருக்கரங்களுடன் பறவைகளின் அரசன் தன் முகத்தை மடியில் வைத்துக் கொண்டு இறந்தார். அவ்வப்போது உரையாடி கொண்டிருந்த ஸ்ரீ ராமபிரானுக்கு பறவைகளின் அரசனின் நற்பண்புகள் நினைவிற்கு வந்தன. அந்த பறவைக்கு பிரம்மதேவர் என்று சடங்கு செய்தார். பிறகு தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமாரன் காட்டின் நடுவில் அன்னை சீதையை தேடினார். அனுமனை எதிரில் வைத்து கொண்டு நட்பின் காரணமாக சுக்ரீவனை அடைந்தார். வாலியை கொன்ற பிறகு சுக்ரீவனுக்கு அரசாட்சியை கொடுத்தார். நன்றி உள்ள குரங்குகள் அன்னை சீதையை பார்க்க குரங்குகளை அனுப்பின. அனுமனின் வார்த்தைகளிலிருந்து அன்னை சீதை லங்கை நகரத்தில் இருப்பதாக அறிந்தார். வீரராமர் வானரப்படையுடன் உடனே புறப்பட்டார். சாலையின் நடுவில் ஸ்ரீ ராமபிரான் சத்யஜா நதி கரையை அடைந்தார். பறவைகளின் அரசனான ஜடாயுவிற்கு ஸ்ரார்த்தம் விரும்பினார் மற்றும் ஸ்ரார்த்த சடங்குகளை செய்தார். அவர் மார்பில் நின்றிருந்த அதிர்ஷ்ட தேவி வேகமாக அவரிடம் வந்தாள். பின்னர் அவர் காய்கறிகள் மற்றும் பிற உணவுப் பொருட்களுடன் உணவை தயாரித்தார். ஸ்ரீ ராமபிரான் ஸ்ரார்த்தம் முடிந்து காவிரி கரையில் உள்ள காட்டிற்கு சென்றார்.
ஓய்வெடுத்து கொண்டு தன் படுக்கையை உருவாக்கினார். அந்த வயல் ஒரு நகரமாக மாறியது. பக்ஷி பூதபுரா என்று அழைக்கப்படும் ஒரு சிறந்த பகுதி உள்ளது. இது கும்பகோணத்திற்கு அருகில் சஹ்யசுதா நதிக்கரையில் அமைந்துள்ளது. இது கயையின் புனித ஸ்தலத்தை போலவே புனிதமானது மற்றும் முன்னோர்களின் மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது. இங்கு சார்த்தம் செய்வதன் மூலம் ஒரு மனிதன் கடனில் இருந்து விடுபடுகிறான். முன்னோர்களின் அருளாலும் பரம ஆன்மாவாகிய ஸ்ரீ ராமபிரானின் அருளாலும் அவர் தனது பரம்பரையின் செழிப்பு மற்றும் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெறுகிறார். புள்ளம் பூதங்குடி திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.